அவங்கக்கிட்டேயே போயிட்டு என்ன பண்ணாரு அப்படின்னா ஒருத்தர் கிளாஸை வாங்கி 3 பேர் பகிர்ந்துக்கிட்டாங்க, ஸ்வீட் எடு கொண்டாடுங்கிற மாதிரி பகிர்ந்து கிளாஸ் எடுத்து இப்படி தான் வந்து போகும். இந்த மாதிரி மது மாமிசம் இது பண்ணிட்டு நான் வாசியோகம் சொல்லித்தரேன், சித்தர்கள் மார்க்கத்தில் இருக்கேன் அப்படி இப்படிங்கும்போது அந்த மூச்சு இறைக்கிறதுலே தெரிய வேண்டாம் அந்த வயசுக்கும் அதுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத. வாரமானா டயபெட்டிக் ஹாஸ்பிட்டலில் நிற்கிறது, நைட் ஆனால் டாஸ்மார்க் போய் நிற்கிறது, காலையிலே ஆனால் வந்து மாமிச கடையில் நிற்கிறது, இப்படி இருந்துட்டு நான் வாசியோகம் சொல்லித்தரேன்னா அது எப்படி விளங்கும்? அதை போய் கற்றுக்கிட்டு வந்து இதுதான் முறையான வாசியோகம் அப்படின்ட்டு ஆவுன்னு பேசிட்டு பயங்கரமாக ஆவாஸ் விட்டுட்டு இருப்பாங்க. நான் ஒன்று கேட்குறேன், அது யாராக வேணாலும் இப்போ எனக்கு வந்து அவங்க பேரை சொல்கிறதுக்கு பயம்லாம், நான் டக்குன்னு வந்து நம்மகிட்ட இருந்தார் அருண் பிரசாத்னு நான் சொல்லிடலாம், அவரோட ஃபோட்டோ கூட இருக்குது, நான் டக்குன்னு இவர் தான் போட்டு போயிடலாம். நான் ஏன் போடுறது இல்லை அப்படின்னா வந்து வேண்டாம், எதுக்கு அவங்க ஃபோட்டோ இருக்குது, அவங்க டீட்டெயில்ஸ் இருக்குது, எதுக்கு நம்ம வந்து வெளியே கொடுக்கறது இல்லைன்னா குழந்தைத்தனமாக நம்ம அந்த மாதிரி எதுவுமே பண்ண வேண்டாமே. அவங்கள மாதிரியே அவங்க வந்து நான் ஒன்றேன்னு சொல்கிறேன், நான் கோயம்புத்தூரில் தான் இருக்கேன், இல்லை நீங்கள் நாகப்பட்டினத்துலேயே எந்த இடத்துல இருந்தாலும் கூப்பிடுங்க, நேரடியாக வாங்க, நம்ம நல்ல விதமாக பேசுவோம், நான் நல்ல விதமாக